ஹாய் காய்ஸ், வணக்கம். வெல்கம் டு MrsSamalayarai. நாம் இன்றைக்கி பார்க்க போகிற ரெசிபி என்னென்னா, ஒரு சூப்பரான ஸ்வீட் ரெசிபி. 1 கப் அரிசி மாவு வச்சு நம்ம ஒரு ஸ்வீட் செய்ய போகிறோம். அதுவும் வாயில் வச்சதும் கரைஞ்சி போகிற மாதிரியான ஒரு சூப்பரான ஸ்வீட் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். இது ரொம்ப சாஃப்டாக இருக்கும். இந்த ரெசிபி எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே வர பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு இந்த ஸ்வீட் செய்யறதுக்கு ஒரு மிக்சிங் பவுல் எடுத்துக்கலாம். அதில் 1 கப் அரிசி மாவு எடுத்துக்கலாம். அரிசி மாவு வறுத்தது வறுக்காது எதுவாக இருந்தாலும் சேர்த்துக்கலாம். கூடவே 1 கப் சர்க்கரை, கூடவே 1.5 கப் பால். இது காய்ச்சாத பச்சை பால் தான், அதை அப்படியே சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இது கட்டிகள்லாம் இல்லாமல் நல்லா இந்த அரிசி மாவை பாலோட மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். நீங்கள் அரிசி மாவை எந்த கப்பில் மெஷர் பண்ணுறீங்களோ அதே மெஷரிங்க்கு சர்க்கரை பால் எல்லாத்தையும் அளந்துக்கோங்க. மெஷரிங் கப் இல்லைன்னா ஒரு கிண்ணமோ இல்லை ஒரு கிளாஸ்லேயோ நீங்கள் அளவு எடுத்துக்கலாம். கட்டிகள் இல்லாமல் இது மாதிரி ஸ்மூத்தாக இந்த அரிசி மாவை கலந்து வச்சுக்கலாம். இப்போ ஒரு பேனில் நம்ம கலந்து வச்சுருக்க இந்த அரிசி கலவையை இதில் சேர்த்துக்கலாம். இப்போ நான் ஸ்டவ் இன்னும் ஆன் பண்ணல. இப்போ அரிசி மாவு ஊற்றுனதுக்கு அப்புறமா தான் நான் ஸ்டவ் ஆன் பண்ணுறேன். இது ரொம்ப சூட்டில் நம்ம சேர்க்கக்கூடாது. அதனால் பொறுமையாக தான் இது சூடாகி இந்த மாவு திக்காகணும். இப்போது ஒரு பிஞ்ச் அளவுக்கு குங்குமப்பூ சேர்த்துக்கலாம். குங்குமப்பூ ஆப்ஷனல் தான். இது ஒரு கலருக்காக மட்டும்தான் நான் சேர்த்துருக்கேன். இதுக்கு பதிலாக நீங்கள் ஒரு 1/4 ஸ்பூன் மஞ்சத்தூள் சேர்த்துக்கலாம். இப்போது இந்த குங்குமப்பூலாம் சேர்த்துட்டு இதை நல்லா மீடியம் ஹீட்லேயே வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இப்போ பாருங்கள், கொஞ்சம் திக்காக இருக்குது. ஸ்டவ்வை மீடியம் ஹீட்லேயே வச்சு இது கைவிடாமல் இது போல் கலந்து விட்டுக்கிட்டே இருக்கணும். நம்ம ஹை ஃப்ளேமில் வச்சு கலந்து விட்டோன்னா இதோட பதமே மாறி போயிடும், டேஸ்ட்டு நல்லா இருக்காது. இந்த அளவுக்கு நல்லா திக்கானதுக்கப்புறமா ஒரு 1/2 டீஸ்பூன் ஏலக்காய் தூள் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இதை கைவிடாமல் இது போல் கலந்து விட்டுக்கிட்டே இருக்கலாம். இந்த அரிசி மாவு ஸ்வீட் செய்கிறதுக்கு நம்ம ஒரு 15லேருந்து 20 நிமிஷம் தான் ஆகும். இது போல் நல்லா திக்காகி கடாயில் ஒட்டாத மாதிரி வரணும். அது வரைக்கும் நல்லா கைவிடாமல் கலந்துக்கிட்டே இருங்க. லாஸ்ட்டாக ஒரு டேபிள் ஸ்பூன் நெய் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா கலந்து விடலாம். இதுக்கு ஃபஸ்ட்டில் நெய் சேர்க்கணும்னு அவசியம் இல்லை. இந்த மாதிரி இறக்கிறதுக்கு கொஞ்சம் முன்னாடி நெய் சேர்த்தா போதும். இந்த நெய்யோட வாசனை ரொம்பவே நல்லாயிருக்கும். நல்லா சுருண்டு இது பேனில் ஒட்டாமல் வந்துடுச்சு. இதுதான் பதம். நான் ஆல்ரெடி ஒரு ட்ரேயில் எண்ணெய் தடவி வச்சுருக்கேன். இப்போ அதில் இந்த ஸ்வீட்டை சேர்த்துடலாம். ஸ்வீட்டை சேர்த்ததுக்கப்புறமா இதை சமன்படுத்திடலாம். ஒரு சில்வர் ஸ்பூனை வச்சு இந்த மாதிரி நீங்கள் அழுத்தி விட்டிங்கன்னா இது கரெக்டாக ஈவனாக வரும். இதை கரெக்டாக ஈவனாக படுத்திட்டு ஒரு 1லேருந்து 2 மணி நேரம் இதை அப்படியே ஆற விட்டுடலாம். பாருங்கள், இப்போ ஈவனாக சமப்படுத்தியாச்சு. இதுக்கு மேலே கொஞ்சமாக பாதாம் மட்டும் தூவி, இது டெக்கரேஷனுக்காக மட்டும்தான் சேர்க்குறேன். நீங்கள் வேணான்னா விட்டுடலாம், அப்படியே கூட கட் பண்ணிக்கலாம். இது போல் பாதாம் இல்லை பிஸ்தா தூவி ஒரு ஸ்பூன் போட்டு மறுபடியும் இதை அழுத்தி விட்டுடலாம். இப்போ இதை ஒரு 1 மணி நேரம் அப்படியே ஆற விட்டுடலாம். பாருங்கள், நல்லாவே செட் ஆகிடுச்சு. இப்போ ஒரு பிளேட் வச்சு இதை அப்படியே கவுத்து எடுத்துடலாம். இப்போ இது போல் கவுத்துட்டு 2 தடவை அந்த தட்டி விட்டாலே அந்த நெய்க்கு அதுக்கும் அது தனியாக வந்துடும். இப்போ இதை ஒரு பீஸ் போட்டுக்கலாம். நம்ம உங்களுக்கு எந்த ஷேப்பில் கட் பண்ணணுமோ உங்கள் விருப்பப்படி நீங்கள் கட் பண்ணிக்கலாம். நான் இது போல் ஸ்கொயர் ஷேப்பில் கட் பண்ணிக்கிறேன். பாருங்கள், இந்த ஸ்வீட் எவ்வளோ சாஃப்டாக எவ்வளோ ஸ்மூத்தாக இருக்குன்ட்டு. இது வாயில் வச்ச உடனே கரையிற மாதிரியான ஒரு சூப்பரான ஸ்வீட் ரெசிபி. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.